இரண்டாம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கடைசி நாட்களிலே ஆவிக்குரிய பூமிக்குரிய ஜனங்களுடைய வாழ்வின் தன்மை எப்படி இருக்கும் என்பதை இந்த வேத வசனங்கள் படம் பிடித்து காட்டுகிறது. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாக இந்த வார்த்தைகளை தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக சபைக்கு அனுப்புகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனம் போலதான். இது நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். எப்படி எனில் மனுஷர்கள் எப்படி மாறுவார்கள்? அவன் பரிசுத்தவானோ பாவியோ உலகத்தில் உள்ள துன்மார்க்கனோ யாரா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். முதலாவது அவனை குறித்து தற்பிரியர் என்று சொல்லியிருக்கிறார். நாம் இந்த நாட்களில் கர்த்தர் அனுமதித்தால் தேவ சித்தமானால் நாம் பிரியர்கள் என்கிற தலைப்பில் ஒரு சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் எனக்கு அனுமதி தருவார் என்று விசுவாசிக்கிறார். பிரியர்கள் முதலாவது வேதம் சொல்லுகிறது, மனுஷர்கள் தற்பிரியராய் மாறுவார்கள். தற்பிரியம் அப்படின்னா என்ன? தன்னைத்தானே பிரியப்படுத்திக் கொள்வது. தன்னையே இங்கிலீஷ்ல வாசிங்க முடிஞ்சா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வாசிங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 தீமோத்தேயு 3:2. Men shall be lovers of their own selves. Lovers of their own self. தன்னைத்தானே நேசிப்பது. தன்னை மாத்திரம்தான் பார்க்கிறது. தம் மனைவியினுடைய கஷ்டங்களை கூட பார்க்கறது இல்ல, புருஷனுடைய நிலவரத்தை கூட காண்கிறது இல்ல, பிள்ளைகளுடைய நிலவரங்களை கூட பார்க்கறது இல்ல, சகோதர சகோதரிகள் என்ன யோசிப்பாங்கன்னு கூட பார்க்கறது இல்ல, மற்றவங்க நம்ம கூட இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கிறதுல தன்னை மாத்திரம் அவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தன்னை பிரியப்படுத்தணும். இதுதான் இந்த கடைசி காலங்களில உள்ளதான ஒரு தோல்வியான வாழ்வு. ஃபர்ஸ்ட் லிஸ்டே அப்படித்தான் வருது. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய் மாறுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில இதுவரை யாரை நம்ம பிரியப்படுத்தி இருக்கிறோம்? நமக்கு முள்ளு குத்துனா வலிக்குது, ஆனா மத்தவங்களுக்கு முள்ளு குத்துனா குத்தட்டும் பட்டாதானங்க தெரியும் அப்படிமோ. ஆனா நமக்கு குத்துனா என்ன இருக்கும்? தலகீழ நிப்போம். முள்ளு குத்திருச்சு முள்ளு குத்திருச்சு முள்ளு குத்திருச்சு முள்ளு குத்திருச்சுமா. அப்போ உனக்கு உன்னை பிரியப்படுத்துகிற ஒரு சிந்தை தான் இருக்கு. ஒரு சிலருக்கு தான் நான் இந்த சுயத்தை தான் அவங்க பிரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நாம என்னைக்கு இந்த மார்க்கத்துல வந்தோமோ அன்னைக்கு சுயம் என்கிறதான தன்மையை கர்த்தர் பிடுங்கிட்டாரு. பிடுங்கி இருக்கணும். ஏசு சொல்றார், நான் சுயமாய் வரவில்லை, சுயமாய் கிரியை செய்யவில்லை, சுயமாய் நான் பேசவே இல்லைங்கிறார். ஆண்டவருக்கு இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அதிக விஷயம் அவருக்கு கனமகிமை வந்தது. ஆனா அவர் அந்த கனமகிமையில யாருக்கு செலுத்தினாரு? தனக்கு எடுத்துக்கல. யாருக்கு எடுத்துக்கிட்டாரு? யாருக்கு செலுத்தினாரு? பிதாவுக்கு தான் மகிமை செலுத்தினார். அப்படி ஒரு பிராக்டிஸ் நாம எடுக்கணும் அப்படின்னு தான். இப்ப பாருங்க, நாம எவ்வளவு பிரியப்படுத்த பாக்குறோம் பாருங்களேன். நமக்கு 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 நான் 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 அந்த வேர்டு எத்தனை ட்ரிப் யூஸ் பண்றோம். அப்ப நாம் இந்த நாட்களில நாம் இதை எதிர்பார்க்கிறோம். அப்படி இருந்தாலும் அது தவறு. அதுல 20 விதமான பாவங்கள் சுட்டிக்காட்டப்பட்ட பொழுதும் அதனுடைய முதல் தலையாய குற்றமாக தற்பிரியரை குறித்து சொல்லி இருக்கிறது. ஒன்னு நீயே பிரியப்படுத்துறது. அதுக்கு விரோதமா யாரு வந்துட்டாலும் யாராவது குறுக்க பூந்து நீ சரியில்லைன்னு சொல்லிட்டா போதும், கொதிச்சுடுவான். யாக்கோபு 1:24 சொல்லி இருக்கிறது, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு எப்ப பார்த்துன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். வெளியே வந்தவொடனே என்ன நடக்கும்? அது மறந்து போயிடும். திருப்பி போய் என்ன செய்வான்? கண்ணாடில முகத்தை பார்ப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். திருப்பி என்ன பண்ணுவான்? திருப்பி கண்ணாடிக்கிட்ட போய் நிப்பான். தன்னைத்தானே கண்ணாடியில பாத்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஆளுங்க கூட இப்போ கண்ணாடியில முந்தி பெந்தைகாஸ்ல கண்ணாடி பார்க்க கூடாதுமா, ஆரம்ப காலத்தை பெந்தைகாஸ்து. இப்ப அப்படிலாம் கிடையாது. திருமண பக்கமெல்லாம் என்ன இருக்கு? டீசென்டா வச்சிருக்கிறோம். இப்ப நம்முடைய நிலவரம் என்ன? தன்னைத்தானே பார்த்து கண்ணாடி விட்டு போன உடனே என்ன மறந்துடும்? எது மறந்துடும்? நம்மளே மறந்துடுவோம். மூஞ்சி கருப்பா இருக்கா சிவப்பா இருக்கான்னு திருப்பி போய் தேய்ச்சி பார்ப்போம்.
கண்ணாடியில போய் பார்த்தாதான் தெளிவாகும். டெக்கரேட் பண்ணிட்டு அப்படி வெளியே வருவான், டபால்னு ஒரு ஸ்கிரீன் தட்டிடும், அவ்வளவுதான். ஒரு சிலருக்கு தலையில கை வச்சுட்டு அவங்களுக்கு வர்ற கோவம் அந்த ஹேர் ஸ்டைல் அணிஞ்சிருது போயிருது. தற்பிரியர்கள் இவங்க தங்களை தாங்களே புகழ்ந்துக்குவாங்க, தங்களையே மேக்கப் பண்ணிக்குவாங்க, எப்ப பார்த்தாலும் தான் இதெல்லாம் அப்படியே இருப்பாங்க. இந்த பிராக்டிஸ் நமக்கு இருக்கா? இவங்களை தாங்களே எப்ப எங்க பேசினாலும் தன்னைத்தான் பேசுவாங்க, சுத்தி சுத்தி வந்துருவாங்க. கடைசியில் யாரை பத்தி பேசுவாங்க? தன்னங்களை குறித்து பேசாம அவங்களால இருக்க முடியாது. இவர்கள் தற்பிரியர்கள், தங்களையே நேசிக்கிறவர்கள். சரி, நீ ஹோட்டல்ல சாப்பிடுற, வீட்டுல அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சான்னு தெரியுமா? அதெல்லாம் மைண்ட்ல இருந்து செய்யாது, வேலைய செய்யாது. உன் தாய் தகப்பன் சாப்பிட்டாங்களான்னு உனக்கு சிந்தை வருமா? சிபிஎம் தொடங்கின காலத்துல ஒரு 5 குடும்பங்கள் தான் முதலாவது தூத்துக்குடியில விசுவாசிகளாக மாறினாங்க. அதுல ஒரு குடும்பம் டீச்சர் குடும்பம். அவங்களுடைய சாட்சி எப்படின்னா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தா புருஷனும் மனைவி 2 பேருமே டீச்சர் வீட்டுக்கு வந்தா ஒரு நாள் உட்காந்து சாப்பிட உட்காந்தாங்களாம். அப்ப ஆண்டவர் பேசினாராம், நீ சாப்பிடுறிய என் பிள்ளைங்க சாப்பிட்டதை பத்தி யோசிச்சியான்னாராம். அப்படியே பேக்கப் பண்ணி எங்க போயிட்டாங்க? ஃபைத்தம் போயிட்டாங்க. அங்க போனா ஒருத்தருக்கும் சாப்பாடு கிடையாது. புருஷன் மனைவி அவங்களோட சேர்ந்து எல்லாரும் ஷேர் பண்ணி அதுல இவங்களுக்கு கொஞ்சோண்டு கிடைச்சது. அதை சாப்பிட்டுட்டு தான் எங்க போனாங்க? வேலைக்கு போனாங்க. நாகர்கோவில்ல ஊழியம் செய்யற ஒரு காலகட்டத்தில் சகோதரிகள் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனாங்க. போன இடத்துல அங்க 2-3 பன் கொடுத்தாங்க இவங்களுக்கு சாப்பிடுறது. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. இவங்க சாப்பிடலாம், ஏன்னா இவங்களுக்கு தான் கொடுத்துருக்கு. ஆனா ஃபைத்தம்ல ஒரு தாய் தகப்பன் 3 பிள்ளைகளோட வந்த ஒரு ஃபேமிலி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. என்ன பண்றது? அவங்க பேரண்ட்ஸ் எங்கேயோ ஊழியம் செய்றாங்க, பிள்ளைங்க எல்லாம் எங்க இருக்கு? ஃபைத்தம்ல இருந்து ஸ்கூலுக்கு போகுது. இப்ப ஸ்கூல் முடிஞ்சு அந்த பிள்ளைங்க எங்க வந்துருவாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல மத்தியான சாப்பாட்டுக்கு ஃபைத்தம் வருவாங்க. ஃபைத்தம்ல என்ன கிடையாது? சாப்பாடு கிடையாதுன்னு இந்த ஊழியக்கார சகோதரிகளுக்கு தெரியும். என்ன பண்ணன்னு தெரியல. என்ன பண்றது? அந்த பண்ண அப்படி இவங்க சாப்பிடாம எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டாங்க. 2-3 பேக்க வேகமா ஜெபிச்சு ஆமென் போட்டு அங்க இருந்து இந்த 2-3 பண்ணோட பைபிளை தூக்கிட்டு ஒரே ஓட்டமா வந்து மத்தியானம் இந்த பிள்ளைங்க சாப்பிடாம வந்திருக்கு, சாப்பாட்டுக்கு வருமேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஒவ்வொரு பண்ணை ஆளு கையில கொடுத்து அதுக்கு தண்ணி கொடுத்து அதுங்களை உடனே எங்க அனுப்பியாச்சு? பண்ணு தண்ணியும் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்க அன்னைக்கு சாப்பாடு இல்லாம உட்கார்ந்துருப்பாங்க. இப்படித்தான் இந்த சபையை ஊழியத்தை வளர்த்தாங்க. அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இப்ப மதுரை சென்டர்லயே இருக்காங்க. எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் உண்மை. அவங்க தங்களை மாத்திரம் நல்லா சாப்பிட்டு புசிச்சு குடிச்சிட்டு இருக்கணும்னு சொன்னா அவங்க மற்ற பிள்ளைகளை பத்தி சிந்தை அவங்களுக்கு என்ன வந்திருக்காது? வந்திருக்காது. உனக்கு நீ யாரை பிரியப்படுத்த பார்க்கிறாய்? உன்னையே நீயே பிரியப்படுத்திக்கிட்டேன்னா எப்படி? ஒரு சிலர் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொள்வார்கள் என்று 2 கொரிந்தியர் 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. தங்களை தங்களே 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 தான், ஃபுல்லா தங்களை தான். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களை கொண்டு தங்களையே புத்திமான்களாக எண்ணிக்கொண்டு தங்களையே மெச்சிக்கொள்றது எப்படி இருக்கும்? இப்படி ஒரு பிராக்டிஸ் ஒரு சிலருக்கு இருக்குன்னு அன்னைக்கு கொரிந்தியர் சபையில ஒரு சிலருக்கு அந்த ஆவி இருந்ததாக பவுல் பேசுகிறார். தான் பிள்ளைங்க, தான் குடும்பம், தான் தனக்கு நான், இதேதான் அவங்களுடைய ஸ்பீச். இப்படிப்பட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்களை பிரியப்படுத்துகிறீர்கள். உங்களை மட்டும்தான் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும், வேற யார பத்தி உங்களுக்கு கவலையே இருக்க. இந்த குடிகாரங்கள்லாம் தங்களை பிரியப்படுத்துறவங்க தான். வேசித்தனம் பண்றவங்க எல்லாம் தங்களை பிரியப்படுத்துறவங்க தான். இந்த குடிகாரன் பாருங்க, 400 ரூபாய்க்கு சம்பாதிப்பான். 400 ரூபாய்க்கு சம்பாதிச்ச உடனே தன்னை பின்னால 2 பிள்ளைங்க இருக்கு, ஒரு மனைவி இருக்கு, வீட்டுக்கு வாடகை கட்டணும், அதெல்லாம் அவன் மைண்ட்ல வராது. இப்ப அவனுக்கு ஆசை இது குடிக்கணும், தன்னை பிரியப்படுத்தணும். அவ்வளவுதான், நேரா போய் ஃபுல்லா காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவான். அவனுக்கு எதை பத்தி கவலை கிடையாது, தான் குடிக்கணும், அதுக்காக பிச்சை கூட எடுப்பான். அதே மாதிரி இந்த வேசித்தனம் விபச்சாரம் பண்றவங்க தன்னுடைய இச்சைகளுக்காக ஒரு பெண்ணு பின்னாலேயோ ஒரு பையன் பின்னாலேயோ போயிடுறாங்க. ஆனா அதே தவிர மனைவியோ புருஷனோ செஞ்சா ஒத்துக்க முடியுமா? சொல்லுங்க. உனக்கு ஆசை இச்சை இருக்கு, தைரியம் இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு அப்படின்னு ஒரு சகோதரன் ஒரு இன்னொரு மனைவியோ இன்னொரு தீயோ எவளையோ வச்சுக்கிட்டு பணத்தையும் பொருளையும் அங்க கொடுத்து வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு அதே நேரத்துல அந்த மனைவிக்கும் அதே இச்சையின் போராட்டங்கள் இருக்கும், பிசாசு போராட்டம் இருக்கும். இல்லாவிட்டா அவளுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி இருக்குங்கிறத உனக்கு சிந்திக்க வந்துச்சுன்னா நீ அந்த இச்சைக்கு போவியா? தப்புக்கு போவியா? போக மாட்ட. அப்ப நீ உன்னை நீயே பிரியப்படுத்த பார்க்கிறாய். தங்களை கொண்டு தங்களையே அளந்து கொண்டு இப்படி ஒரு டீம் சுத்திக்கிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் தங்கள் தான். அவனை மதிக்கலன்னா அவனுக்கு வர்ற கோபத்தை பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணலன்னா அவனுக்கு வர்ற கோபத்தை பாருங்க. இது ஒரு ஆமானுடைய ஆவி. எஸ்தர் 3:5
ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். அவனுக்கு தன்னை மதிக்கணும், தன்னை எல்லாரும் விஷ் பண்ணணும், தான் வரும்போது எழும்பி நிக்கணும், உடனே இடுப்புல வேட்டிய துண்டை கட்டிக்கணும், வாயை பொத்திக்கணும், உடனே தப்படப்படன்னு எந்திரிச்சு நிக்கணும், அப்படி ராஜ மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறான். தன்னை மகிமைப்படுத்தணும் நம்ம எதிர்பார்க்கறான். அவனுக்கு தன்னை பிரியப்படுத்துறதுதான் அவனுக்கு ஆவி. அவன் மைண்ட்ல எப்பொழுதும் தான் பிள்ளைங்க தன்னை குறிச்சு தான் பேசிட்டே இருப்பான். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன் ஐஸ்வரியத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேல் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இதுதான் அவனுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட். தன் பிள்ளைகளின் திரட்சி, தன் ஐஸ்வரியத்தின் மகிமை, தான் குடும்பம், தன்னை எப்படி ராஜா கனம் பண்ணாரு, இதுதான் அவனுக்கு. தேசத்தை பத்தியோ யார பத்தியோ கவலையே கிடையாது. அவன் 24 hours அப்படியே மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே அழகா சுத்திக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தன்னை தான் பிரியப்படுத்தணும், தன்னை தன் பிள்ளைங்களை பத்தி பேசணும், தன்னுடைய ஐஸ்வரியத்தின் மகிமையை பேசணும், தனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லணும். இதுதானே மனுஷனுடைய ஆவி. தான் காலில் விழணும். இப்படி எல்லாம் ஒரு சிலருடைய ஒரு எண்ணங்கள் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தா நாம் தற்பிரியர்களாக இருக்கிறோம். கடைசி காலத்தினுடைய அடையாளம் சின்னங்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். நீ யாரை பிரியப்படுத்துகிறாய்? உன்னை நீயே பிரியப்படுத்தார் என்ன பிரயோஜனம்? ஒரு சிலர்லாம் நமக்கு நல்ல வசதி இருக்கு, நம்ம சாப்பிட்டுக்கலாம், நம்ம இருந்துக்கலாம், நம்ம மாத்திரம் அப்படியே நல்லா வச்சுக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 12:19. ஒரு மனுஷன் தன் ஆத்மாவோடு பேசினானாம். பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அவனுக்கு ஃபுல்லா தனக்குள்ளதான் பேசிக்குவான், தன்னை பத்தியே பேசிக்குவான். நல்லா சாப்பிடல, நல்லா குடிக்கலாம், இன்னைக்கு அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம். எதை பத்தியும் அவனுக்கு கவலை கிடையாது, வேற எதை பத்தியும் கவலை கிடையாது, யார பத்தியும் கவலை கிடையாது. பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல உங்க நம்மில் எத்தனை பேர் தன்னை பிரியப்படுத்துவளா இருந்தோம்? கர்த்தருக்கு தெரியும், உனக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். நீ யாரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? உன்னை நீயே பிரியப்படுத்தி, உன்னை நீயே அழகுபடுத்தி, உன்னைய மதிப்பு, உனக்கு உன்னுடைய டார்கெட் நீ தான். அதனால இயேசு சொன்னாரு, உன்னைய நேசிக்கிற மாதிரி யார நேசி, பிறனை நேசின்னு சொன்னார். இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? நீங்களே தேவ சந்நிதியில நிதானிச்சு பாருங்க. நம்முடைய நிலவரங்களை நாம் சரிப்படுத்தி தேவனை பிரியப்படுத்தாம நம்மளை பிரியப்படுத்தி என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்ம இந்த மார்க்கத்துல போறோம், நமக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஏசாயா 56:11. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான். எப்படி? தன் தன் வழியை பாப்பான், தான் மூளையில உட்கார்ந்துக்குவான், தன் தன் பொழிவை மட்டும்தான் என்ன செய்வான்? பாப்பான். வேற எதையும் பார்க்க மாட்டான். மற்றவனுடைய கஷ்டமே அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு வருவான், எதை பத்தியும் கவலை கிடையாது. எவன் விழுந்தாலும் எழுந்தாலும் செத்தாலும் எழுந்தாலும் ஒன்னும் கவலை கிடையாது. ஒரு பெண் ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து மீன் வறுவலுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாலாம். அந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஹோட்டல்ல. திடீர்னு மெசேஜ் வந்துச்சு, உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு, ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு. இந்த மெசேஜ் வந்தவொடனே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் படப்படன்னு ஆயிட்டாங்க. போச்சு, ஐயோ பாவம், இந்த பிள்ளை என்ன பண்ணுவாளான்னு. இவ சீரியஸாவே காட்டிக்கலையா. என்னன்னு கேட்டா, நான் எதுக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன்? ஃபிஷ் ஃப்ரைக்கு ஆர்டர் பண்ணிருக்கிறேன், அது வரட்டும், அது பிறகு சாப்பிட்டு போலான்னாலாம். அப்ப இவ எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இவ வீட்டுல இருந்து செத்தா கூட இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பா, நான் மீன் பொறிச்சிட்டு இருக்கேன், செத்துட்டியா, அடக்கத்துக்கு வரேன்பா. இவங்க எல்லாம் தங்கள் மட்டும்தான் அவங்களுடைய கணக்குல நோக்குகள். ஒரு கூட்டம் காவல்காரர்களை குறித்து தான் இந்த பைபிள் ஏசாயா 56 சொல்லுகிறது. அவர்கள் எல்லாம் தன் தன் மூலையிலிருந்து அவனவன் தன்னுடைய பொழிவை தேடிக்கொண்டிருக்கிறான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க நிலவரம் என்ன? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இங்க ஒரு பெண் தன்னை மேக்கப் பண்ணி கொண்டதை சொல்லி இருக்கிறது. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, எப்படி இவளுக்கு புருஷன் செத்தாச்சு, ஆட்சி போக போது நியாய தீர்ப்பு நெருங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு சில நிமிடத்துல நியாய தீர்ப்பின்படி அவள் விழுந்து சாகணும். நொறுக்கி போடுறார். நாய்களின் ரத்தத்தை என்ன செய்யும்? நக்கும். பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட்.
இவ்வளவு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அவளை கேட்டா அவ அப்பமும் தன்னை பிரியப்படுத்துற மாதிரி தான் என்ன செஞ்சிட்டு இருக்கா. வயசும் ஆகி போச்சு, ஆனாலும் என்ன பண்ணிட்டு இருக்கா அழகா உட்கார்ந்து. நான் சொல்லல, பைபிள் என்ன சொல்லுது, திருப்பி வாசிங்க. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான், அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு. அவன் வர்றான் ராஜாவா, உனக்கு எதுக்கு இந்த வேலை, கண்ணுக்கு மை போடுற வேலை? தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு. அவ்வளவுதான். நான் யாரையாவது குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நாம் கும்பிடுற தெய்வம் அழகும் இல்லை. ஏசாயா 53:2 அவரை கும்பிடுறவங்களுக்கு நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இயேசுவினுடைய சாயல் அந்த கேடு அடைந்து நமக்காக அவர் தொங்கும் பொழுது நாம இங்க கண்ணுங்களுக்கு மை போட்டு லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு இல்லாவிட்டா இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நம்ம பாட்டுக்கு குதிரை மாதிரி நடக்கிறது அப்படி இப்படிலாம் நடந்தாலும் காரியம் ஆகாது. அப்படித்தானே? தற்பொழிவை தேடக்கூடாது, தன்னை பிரியப்படுத்தக்கூடாது. உனக்கு ஆசைகள் வரும், கண்ட்ரோல் பண்ணு. அதுக்கு தானே பரிசுத்தாவி கடிவாளமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசாயா 5 பாருங்க, சீயோன் குமாரத்தை கண்களை மருட்டி உருட்டி தன் கால்களில் சிலம்பு ஒழிக்க தன கழுத்தை நெறித்து ஒடிஞ்சு போயிட போகுது. எத்தனை அதிகாரம்? ஏசாயா 3:10. ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்க. என்ன சொல்ற வாசிங்க. 16. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து. கழுத்தை நெரித்து நடந்துனா கழுத்தை நம்ம கையை வச்சு நெரிச்சிட்டு நடக்கிறது இல்ல, புரிஞ்சுக்கணும். அது ஒரு சிலர் பேசும்போது தெரியும், அப்படி வெட்டி வெட்டி பேசுவாங்க. நேரம் பேசினா நிக்காது அந்த கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து. பார்த்தாலே பார்வையிலே கண்டுபிடிச்சுக்கலாம் இது கேஸ், இப்படி கேஸ். ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். அதான் ஒரு சிலர் பாருங்க, இந்த விசுவாசிகள் புதிய ஆத்துமாக்கள பரவாயில்ல, நம்ம விசுவாசிகள்ல கூட ஒரு சிலர்லாம் அறகுறையா இருக்கிறவங்க இந்த பிள்ளைகளுக்கு கொலுசு போட்டு விட்டுருவாங்க. இது இங்க சர்ச்சில் அங்கேயும் இங்கேயும் ஓடும். அப்படி அல்ல. சீயோன் குமாரத்திகள் அகந்தையாய் நடந்து தன் கண்களை மருட்டி பார்த்து தன் கழுத்தை நெரித்து நடந்து. ஏன் ஒழுங்கா நட, சும்மா அது ஒரு அவங்களுடைய ஸ்டைல், அது தற்பிரியர்கள். எசபேல் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டாள். அடுத்த சில நிமிடங்களில் அவளுடைய ஓட்டம் முடிந்தது. நாய்கள் அவளுடைய எலும்புகளை தின்றது. அடுத்து அவளுடைய ரத்தத்தை என்ன செய்தது? நக்கினது. திரும்பி வரும்போது பார்த்தா கொஞ்சம் எலும்பு கிடந்துச்சு. அப்ப அவன் சொன்னா, இவன் ஒரு ராஜகுமாரத்தை எடுத்து அடக்கமாவது பண்ணுங்க, எலும்பு தூக்கியாவது புதைச்சு விடு அப்படின்ட்டு போயிட்டான். போகும்போது எகு அந்த சரீரத்துல மிதிச்சுட்டு தான் எங்க போனா? உள்ள போனான். இந்த மார்க்கம் உலகத்தை மிதிக்கிற மார்க்கம், எசபேலின் வல்லமைகளை மிதிக்கிற மார்க்கம். அதை நீங்க சரியான விதத்துல புரிந்து கொள்ளணும். பாசிங்க 2 ராஜாக்கள்ல எகு வரும் பொழுது அவள் கீழே விழுந்து செதறி கிடந்தாள். அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போனான். 33. என்னது 33? 2 ராஜாக்கள் 9:33. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய். எப்படி நீ அரண்மனைக்கு உள்ள போகணும்னா, பரலோகத்துக்கு உள்ள போகணும்னா நீ எதை மிதிக்கணும்? யார மிதிக்கணும்? இந்த மை போடுறது, இந்த மேக்கப் கேஸ் எல்லாம் மிதிச்சுதான் ஜெயிச்சுதான் உலகத்தை குப்பையாக்கி உன் கால் கீழாக்கிட்டு தான் நீ போகணும். இதத்துக்கு கண்ணுக்குள்ள மாட்டிக்கிட்டு கையில மாட்டிக்கிட்டு காலத்துல மாட்டிக்கிட்டு எல்லாம் சுத்தக்கூடாது. உன்னை நீவே பிரியப்படுத்துகிற வாழ்க்கை இந்த மார்க்கத்தினுடைய புனிதத்தன்மை அல்ல. உன்னை நீ பிரியப்படுத்துகிறா இருந்தால் நீ ஒரு கொடிய காலத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். 2 கொரிந்தியர் 10:18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. தன்னை பத்தியே பேசிக்கிட்டே நீ உன்னையே புகழ்ந்துகிட்டு. புதின், ரஷ்ய அதிபர் புதின் ஒரு மென்டல் இதுக்கு போனாரா, மென்டல் ஹாஸ்பிட்டல். திடீர்னு ஒரு மென்டல் மனநிலை பாதிக்கப்பட்டவன் ஓடி வந்து முன்னால வந்துட்டானா. மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவன் முன்னால வந்து நின்றுட்டு, நீ யார் அப்படின்னா, என்னடா இவனுக்கு நம்மள யாருன்னே தெரியலையா அப்படின்ட்டு இவர் சொன்னாராம், நான் தான் ரஷ்யாவுடைய அதிபர்.
வெளியே சொல்லிடாத. நான் ஏற்கனவே நான் தான் அதிபர்னு சொன்னனால தான் என்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க, எங்க கொண்டு வந்து வச்சிருக்க. நீயும் சொல்லிட்டேன்னா ஒன்னேதிக்கு உள்ள வச்சுட்டு போயிருவான். இவன் எப்படி மெண்டல் ஆயிருக்கான் பாத்தீங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இவன் ஏற்கனவே எப்படிதான் சொல்லிட்டு இருக்கான், நான் தான் அதிபர், நான் தான் அதிபர். திருப்பி நான் தான் அதிபர்னா எங்கதான் இருக்கணும் நீ? தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல. இந்த சிலர்லாம் சாட்சியில் எழும்பிக்கிட்டு தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாத்தூர்ல ஒரு சென்ட்ரல் கன்வென்ஷன்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சாட்சிக்கு டைம் கொடுத்தார். ஒரு அருப்புக்கோட்டை விசுவாசி பிடிச்சாரு மைக்க, பிரேக்கே இல்லாம போய்கிட்டே இருக்கு. பாஸ்டர் பிரேக் அழுத்த டிரைவர் போய் பண்றாரு, ஆனா பிரேக் அப்ளை ஆகவே மாட்டக்கு. திருப்பி கட்டாயப்படுத்தி பிரேக் பிடிச்சு உட்கார வச்சிட்டார். உட்கார வச்சிட்ட உடனே ஒரு பாட்டை தொடங்கினார். கர்த்தர் நம்ம பத்தி என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். உன்னைய பத்தி நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு ஒரு பாட்டு பாடினார். ஆனா அந்த ஆளுக்கு அது புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்மை நாமே புகழ்கிற அந்த அனுபவம் தற்புரியர். அவன் உத்தமன் அல்லன்னு பைபிள் சொல்லுகிறது. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தர்ல உன்னைய புகழணும். அதே வசனம் திருப்பி வாசிங்க. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராடுகிறவனே உத்தமன். கர்த்தர் தான் உன்னைய புகழணும். நீ நீ உன்னையே புகழ்ந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு அப்ப நீ தற்புரியன். அதனால நீங்க இந்த முதலாவது சுத்திகரிப்பு கூட்டத்துல நாம் இந்த வருஷத்தின் துவக்கத்துல இருந்து இல்ல போன சுத்திகரிப்பு கூட்டத்துல இருந்து கொஞ்சம் குறுகிய காலத்தையாவது தேவனுடைய சன்னிதானத்துல நிதானித்து எந்த இடத்துல எல்லாம் நம்மை நாமே பிரியப்படுத்தி கொண்டோம், நம்முடைய கனத்தை மகிமைய, நம்ம டெக்கரேஷன், நம்ம மேக்கப், நாம 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 என் பிள்ளை, என் குடும்பம், என்னுடையது, இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள எத்தனை ட்ரிப் நம்முடைய வாயில இருந்தும் அறிக்கைகளும் நம்முடைய செயல்கள்ல நாம் தற்புரியர்களா இருந்திருப்போம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அறிக்கை செய்ய வேண்டிய நேரம் இதுதான். அதனாலதான் கலாத்தியர் 5:26 சொல்லி இருக்கிறது, வீண் புகழ்ச்சியை விரும்பாதிருங்கள். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். எப்படி இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு கர்த்தர் தான் உன்னை புகழணும். அப்படியே யாராவது வந்து ஐயோ இந்த பிரதர் தான் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொன்னா கூட ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கிருபை அப்படின்ட்டு போயிடணும். அங்க நின்னு மாலை வாங்கி போட்டுட்டு இருக்க கூடாது. உன்னை வந்து மத்தவங்க மூலமா புகழுவாங்க. ஒரு மனிதனுடைய சோதனை என்னது? அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி தான் அவனுக்கு சோதனை. ஒரு இடத்துல ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி முடிச்சாரு. முடிச்ச உடனே ஒருத்தர் ஓடி போனானா விஷ் பண்றதுக்கு, அருமையான பிரசங்கம்னு சொல்றது. ஓடி போய் பிரசங்கம் முடிச்சு ஸ்டேஜை விட்டு இறங்க போறதுக்குள்ள ஓடி போய் கை கொடுத்து அருமையா பேசுனீங்க அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்னாராம், ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாரே இதுக்கு முன்னாலே, உங்களுக்கு முன்னாலே ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிட்டாருன்னாரா. இவர் பார்த்தாரா, நான் தானே கூட்டம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆளா விஷ் பண்ணிருக்கேன், எனக்கு முன்னால யாரு வந்தது அப்படின்னாரா. பிசாசு நான் வந்து உட்கார்ந்த உடனே இன்னைக்கு நீ அருமையாக பேசினான்னு சொன்னா நீ ரெண்டாவது ஆளு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ரெண்டாவது பிசாசு அப்படித்தானே. முதல்ல நான் உட்கார்ந்த உடனே ஒருத்தன் வந்து விஷ் பண்ணிட்டான், நீ ரெண்டாவது ஆளு, அவனுடைய ஊழியத்துக்கு அடுத்த ரெப்ரசன்டேட்டிவ் நீ இப்ப வந்திருக்கிற. ஏன் போட்டு யாரையாவது புகழ்ந்துகிட்டு தூக்கிக்கிட்டு உயர வச்சுக்கிட்டு திருப்பி ஒரு டைம் வந்த உடனே தலை உப்புற கீழே போட்டுக்கிட்டு. ஒரு தாய் தன்னுடைய சொந்த பிள்ளையா இருந்தாலும் ஒரு குறிக்கப்பட்ட மணி நேரத்துக்கு பிறகு அவளால கூட என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. லிமிட்டுக்கு பிறகு மெல்ல 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 அப்படியே மடியில கொண்டு வருவா, திருப்பி உட்கார்ந்து பாப்பா. மடியில இருந்தும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா கீழே வச்சு பாப்பா. அதுக்குள்ள அது முழிச்சிருச்சுன்னா திருப்பி 2 சாத்தி திருப்பி கொஞ்ச நேரம் மடியில வைப்பா. இப்படி இழுத்து பறிச்சு கடைசியில அது தரையில போற வரைக்கும் அவளும் விட மாட்டா. அப்படித்தானே? அதே மாதிரி உங்களுடைய வீண் புகழ்ச்சியை நீங்கள் விரும்பாதிருங்கள். அப்சலோம் ஒரு வீண் புகழ்ச்சிக்காரன். அப்சலோமுடைய ஸ்பிரிட் என்னன்னா, தன் முன்னால ஒரு குரூப் ஓடிக்கிட்டே இருக்கணும், வந்தா எழுப்பி நிக்கணும், வந்தவனெல்லாம் கழுத்து பிடிச்சுக்குவான், கட்டி பிடிச்சுக்குவான். உடனே சொல்லுவான், ஐயோ என்னைய விட்டா நான் என்னெல்லாமோ செஞ்சிருவேமா. அவனுக்கு அப்படி ஒரு ஆவி. 2 சாமுவேல் 15:1. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். எப்படி? 14ஆம் அதிகாரம் 25-26. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சி கொள்ளப்படத்தக்கவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாய் இருப்பதினால் வருஷாந்தரம் சிரைத்துக் கொள்வான். எப்படி? அவன் வந்து பயங்கர ஹேர் ஸ்டைல், ரொம்ப அழகானவன். தாவீதின் குமாரர்ல அழகான ஒரே ஆள் யாருதான்?
72 பேர் இருந்தாங்க. எத்தனையோ பிள்ளைங்க கிடந்துச்சு. பாதி பேருக்கு பேரு பைபிள்ல ஒரு ட்ரிப் தான் சொல்லி இருக்கு. எத்தனையோ பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனா அழகுன்னு சொன்னா யாருதான்? யாரு? இந்த வயசுக்கு இத்தனை அடி உயரம் இருக்கணும், இவ்வளவு வெயிட் இருக்கணும், அப்படிலாம் ஒரு உலகத்துல கணக்கு வச்சிருக்கான். இது எல்லா அம்சமும் பொருந்தின பைபிள்ல ஒரே ஆள் யாருதான்? அப்சலோம். 2வது மனவாட்டி. பழுதொன்றும் இல்லாத ஒரே ஆள் யாருதான் பைபிள்ல? மனவாட்டியை பத்தி சொல்லியிருக்கு. அடுத்து யாரை பத்தி சொல்லியிருக்கு? அப்சலோம் பத்தி. அவ்வளவு ஹேண்ட்ஸமான ஆள். அவன் ஹேர் ஸ்டைல பார்த்தே அவ்வளவு மிரண்டுருவான். அவ்வளவு அருமையான ஆள். அப்படியே மேக்கப் பண்ணிட்டு வந்து அப்படி ரோட்ல நிப்பான் பாருங்க. வர்றவனெல்லாம் கேட்பான், எங்க போகிறாய்? அரண்மனைக்கு. அங்க போய் அந்த ஆள் தான் வயசான காலத்துல சும்மா இருக்கிறானே, இந்த ஆளு சாவும் மாட்டேங்கிறான், போஸ்டிங்க கொடுக்கவும் மாட்டேங்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை? உடனே என்னது எல்லாமே சொல்லுவான். ஐயோ நீ அங்க போய் ஒரு பிரயோஜனம் இல்ல, எனக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நெஞ்சிருவேன், தீர்த்துடுவேன். இப்படியே சொல்லி எல்லாரையும் ஒரே சுண்டல சுண்டி எங்க இழுத்துருவான். அப்படி ஒரு ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு. இவர்களெல்லாம் தற்பிரியர்கள். நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிலவரம் என்ன? இவர் சுத்தி சுத்தி நம்மகிட்ட தான் வராரு அப்படின்னு நினைக்க கூடாது. நான் யார்கிட்டயும் வரல, தற்பிரியர்கள்ட்ட மட்டும் வர்றேன். நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் நம்ம விட்டு வெளியே போகணும். இது கொடிய காலங்களின் அடையாளம். கடைசி காலங்கள்ல ஜனங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆவி உள்ள வந்துடும். அதனால அவங்க யாரைத்தான் பிரியப்படுத்துவாங்க? எவன் எக்கேடு விட்டு போனாலும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் அங்கேயும் டீசெண்டா கிளியரா தன்னை அழகா வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மற்றவங்களுடைய வேதனை புரியாது. அந்த ஹார்ட் இல்ல, அந்த மனப்பக்குவம் இல்லாதவர்கள். இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள இப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நாம் தற்பிரியர்களாக இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தில் கால் வைக்க முடியாது. நாமே மேக்கப் பண்ணிக்கிட்டு, நமக்கு அழகுபடுத்திக்கிட்டு, நம்ம சாப்பாடு, நம்ம குடித்தல், நம்முடைய இச்சைகள், நம்முடைய ஆசைகளை தீர்த்துக்கிட்டு, நம்ம மற்றவங்க மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், இப்படியே நமக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு குட்டி உலகத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்துகிட்டு இப்படியே போனீங்கன்னா நீ மெண்டல் ஆயிடுவ. தற்பிரியர்களாக நம்ம மாறவே கூடாது. ஒரு பரந்த மனப்பான்மை வேணும். ஒரு குருவி மூளையை வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யக்கூடாது. சாலமோனுக்கு கர்த்தர் ஒரு குறிக்கப்பட்ட டைம் வந்த பொழுது அவனுக்கு மனோ விசாரத்தை கொடுத்தார், விசாலத்தை கொடுத்தார். அவனுடைய இருதயத்தில் கர்த்தர் அப்படி ஒரு கிருபையை கொடுத்தார். அவன் சின்ன பையன்தான், ஆனா கர்த்தர்கிட்ட அவன் கேட்டான். ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு? ஞானம் வேணும்னா. அதுக்கு கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னாரு? உனக்கு ஞானம் மாத்திரம் அல்ல, நான் உனக்கு என்ன செய்யறேன்? எல்லாவற்றையும் உனக்கு தர்றேன். கிருபை தாரேன், ஐஸ்வர்யம் தாரேன், மகிமை தாரேன், நீடித்த ஆயுசு நாட்களையும் நான் உனக்கு என்ன செய்யறேன்? தாரேன். ஆனா அதே நேரத்தில் 1 ராஜாக்கள் 4:29 தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். கடற்கரை மணலத்தனையான ஒரு விருத்தி. எல்லாருடைய துக்கம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு எல்லாம் உனக்கு புரியும். அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை பறி கொடுத்துட்டு நின்னு என் பிள்ளைக்காக என் குடல் கொதிக்கிறதுன்னு சொல்லும் போது அவன் நிலவரத்தை புரிஞ்சு உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த பிள்ளையை யார் கையில வாங்கி கொடுத்துட்டான்? அழகாவ கையில வாங்கி கொடுத்துட்டான். அவனுக்கு புரியும் அவன் தற்பிரியன் அல்ல. இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த தற்பிரியனுடைய ஆவி இருக்கிறது? நம்மை நாமே பிரியப்படுத்திக்கிட்டு இருந்தா நம்ம எங்க போய் சேர்றது? அதனாலதான் ஒரு சிலர்லாம் அப்படி ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கே ஒரு 4 மணி நேரம் ஆகும். அப்படிதானே? இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு ஸ்பிரிங் மாதிரி தான், தட்டி விட்டா ஓடி வந்துகிட்டு இருக்கணும். நீங்க கூட இப்ப புறப்பட்டு வந்திருப்பீங்க, பஸ் கூட போயிருக்கும். கிளம்பு 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 கிளம்பு, இந்தா கிளம்புறேன், இதோ கிளம்புறேன், இதோ வரேன், அதே வரேன், இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க கல்யாணமே முடிஞ்சிடும், பால் காய்ச்சி முடிஞ்சிடும், வந்தவன் திரும்பி போயிடுவா, ட்ரெயின் போயிடும், பஸ் போயிடும், பிளைட்டு போயிடும். இவர் எங்க இருப்பாரு? புறப்பட்டு கொண்டிருப்பார். இவங்கெல்லாம் தற்பிரியர்கள். இரண்டாவதாக 2 பாயிண்ட் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி. லீவு தானே, நாளைக்கும் ஒரு சிலருக்கு லீவு தானே. ஒரே பாயிண்ட்ல முடிச்சா கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்ச நேரம் பேசின மாதிரி இருக்கும். 2 தீமோத்தேயு 3:2 எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். 2வது பணப்பிரியர்கள். பணம் தேவை.
பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரசங்கி 10:19. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் அப்ப தேவை. நம்ம வெளியே போனோம்னா பணம் தேவைதானே? யாரா இருந்தாலும் சரி. இயேசுவே இந்த உலகத்துல இருந்த பொழுது அவருக்கும் பல காரியங்களும் செய்யறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? பணம் தேவைப்பட்டுச்சு. ஆனா அவர் அதை கையில வைக்காம கிடைச்ச காணிக்கைகள் எல்லாம் யூதாஸ் கையில கொடுத்து வச்சிருப்பான்னு சொன்னார். அவன் தான் அங்க பொருளாளர், பொருட்களுக்கு பொறுப்பு, பணம் எல்லாமே. ஆனா பணம் தேவை, பண ஆசை இருக்கக்கூடாது, பண பிரியர்களாக இருக்கக்கூடாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அது சரியா சொல்லலாம். பணப்பிரியர்கள், பணப்பிரியம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆசை பிரியம் ரெண்டும் ஒரே வார்த்தை தான். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை ஒரு விசுவாசிக்கு இல்லாட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவன் விசுவாசத்தை விட்டு வழுவ ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். பணம் தேவை. நான் திரும்பவும் சொல்றேன், பணம் தேவை. உங்க பிள்ளைகளுக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறது தப்பல்ல. படிக்கிறதுக்காக, கல்யாணத்துக்காக, ஒரு இடம் வாங்குறதுக்காக, நிலம் வாங்குறதுக்காக நீங்க அதை வைக்கிறது ஒன்னும் பாவம் கிடையாது, தப்பு கிடையாது. அவசியம் செய்யணும். வேற யார் செய்வரா? நீ பெற்ற பிள்ளைகளுக்கு நீதான் என்ன செய்யணும்? செய்யணும். ஆனா பண ஆசை அது வேற. இந்த பண ஆசை வரும் பொழுதுதான் பொய் சொல்றோம். பண ஆசை வரும் பொழுதுதான் நம்ம என்ன பண்றோம்? பண ஆசை வரும்போதுதான் லஞ்சம் வாங்குறோம். பண ஆசை வரும் பொழுதுதான் அடுத்தவன் சொத்தை புடுங்குறோம், அபகரிக்கிறோம், ஏமாத்துறோம். எல்லாரும் எதுக்குதான்? பண ஆசை. பண ஆசை அதிகரிச்ச உடனே தான் டவுரி கேட்கிறோம். அந்த பொண்ணை பிடிக்கலையா? பொண்ணை பிடிக்குது, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் பிடிக்கல. என்னது? அங்க பேங்க் பேலன்ஸ் இல்ல, அதான் பிரச்சனை. பணத்தை கொட்டி கொடுத்தா குருடா இருந்தா கூட கட்டிக்குவான். அப்படிதானே? அப்படியா? பண ஆசை. எபிரேயர் 13:4, 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அதான் பைபிள். நீங்க பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பண ஆசை பெரிய பாவம். இப்ப நம்ம பெந்தேகோஸ்துல டவுரி ஒரு பெரிய பொல்லாத ஆவியா பூந்துருச்சு. இதனால நம்முடைய அநேக வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறார்கள். இங்க உள்ள பையன்லாம் இங்க காசு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இவன் வேற ரூட்டை மாத்தி வேற சபையில போய் கல்யாணம் கட்டிட்டு வர்றான். கர்த்தர் இதுக்கெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கிறாரு. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு எல்லாமே. பணத்துக்காக, பொருளுக்காக, ஆசைக்காக, சொத்துக்காக ரொம்ப பேர் இப்படி இருக்காங்க. வீடு எழுதி வச்சிருவியா? கல்யாணமே கட்டல, அதுக்குள்ள வீட்டு எழுதி வச்சிருவியான்னு கேக்குற. இவங்க போடுற லிஸ்ட பாத்தீங்கன்னா கணக்கொழக்கல்ல அது லிஸ்ட் போடுறாங்க. பாவம். தயவு செய்து உங்களுக்கு பண பிரியர்களாக நீங்கள் மாறினால் நித்திய ஜீவன்ல உங்களுக்கு இடம் கிடையாது. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படி செய்யறாங்க. தயவு செய்து இந்த பழக்கத்தை நீங்க விடுங்க. பண ஆசைக்கு உள்ள போயிடாதீங்க, ஏமாத்தாதீங்க, வஞ்சிக்காதீங்க. இந்த சீட்டு பிடிக்கிறதே நான் தப்புன்னு சொல்றேன். வீடு வாங்கி தரேன், நிலம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிகள்கிட்ட சொல்லி ஏமாத்தாதீங்க. வேலை வாங்கி தரேன் ஏமாந்து கொடுத்துட்டு இங்க வராத பஞ்சாயத்துக்கு. இவங்க ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க, ஒரே வீட்டுல தூங்கிக்குவாங்க, அங்கிள்பாங்க, ஆண்டிப்பாங்க, எங்க சொந்தக்காரமா, என் ஜாதிமா, என்னெல்லாமோ தோல்ல கை போடுவான், ஒரே வண்டியில தான் வருவான், ஒரே வண்டியில தான் போவான். பணம் பிரச்சனை உச்சத்துக்கு வந்த உடனே யார்கிட்ட வந்துருவான்? 2 காரியம் செய்வான். ஒன்னு, கோயில்ல சண்டை போட்டா அவனை கேவலப்படுத்தினா காசு கொடுத்துருவான்னு நினைப்பான். இல்ல இங்க உள்ள பாஸ்டர்ட்ட சொல்லிட்டா காசு வந்துடும். ரெண்டுமே சாபத்துக்குரிய செயல்கள். கோயில்ல சண்டை போட்ட ஒளிஞ்சிட்ட நீ, அவ்வளவுதான். நான் ஒரு நாள் கூட்டத்தில் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு ஆள் தண்ணி அடிச்சுட்டு உள்ள வந்துட்டான். அவன் மனைவி கூட்டத்தில் இருந்துச்சு. பிரசங்கம் அப்பதான் சூடு கிளப்புற டைம். சூடு பிடிச்சு போகுது. கிளம்புற நேரத்தில் அவன் வந்துட்டான். தண்ணி அடிக்கலன்னா நல்லவன் சொல்றானே, அந்த லிஸ்ட்ல உள்ள ஆளவன். அவன் தண்ணி அடிச்சுட்டு நேரம் ஒய்ஃபை கூப்பிடுறான், அம்மா கூப்பிடுறான். அவங்க அங்கிட்டு போடான்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அவன் உடனே நியாயம் கேட்கறதுக்கு எங்க வர்றான்? நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்ட்ட வரான். இப்படி சுத்தி அப்படி வர்றான். எல்லாரும் அவனை தான் பாத்துட்டு இருக்காங்க. பிரசங்கம் தான் கால் பகுதி போயிருக்கு. வர்றான். நான் சொன்னேன் உட்காரு. இல்ல உட்காரு, 2வது ஆர்டர் இல்லன்னா
சாபமாயிடும் உட்காருன டபக்குன்னு அப்படி உட்காந்துட்டான். அப்ப போதையே தெளிஞ்சிருச்சு அவனுக்கு. இந்த போலீஸ் வர்றான்னு உடனே குடிகாரெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுவான் பாருங்க, போதை தெளிஞ்சிடும். அதே கேஸ் தான். கர்த்தருடைய சமூகத்துல சபிக்கப்பட்டு வருவ, கவனமா இருன்னு டப்புன்னு உட்கார்ந்தான். பிரசங்கம் முடிகிற வரைக்கும் அசைவே இல்லை, செத்து போன மாதிரி ஆயிட்டான். இப்படிலாம் இருக்கு பல சம்பவங்கள். அதனால தயவு செய்து இந்த வீடு வாங்கி தரேன், வேலை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்ட்டு விசுவாசிகள்கிட்ட வாங்கி பண பிரச்சனைகள் வரக்கூடாது. பணப்பிரியர்களாய் மாறாதிருங்கள். வேலைக்கு போ, சாப்பிடு, உள்ளது கர்த்தர் கொடுக்கிறது போதும். கஞ்சியை குடிச்சிட்டே எருசலேம் வந்து சேர்ந்துரு. பிரியாணி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பாதாளத்துக்கு போயிடாத. ஏதோ உள்ளதை கொடுத்து உருண்டு பிறண்டு இந்த தாவீது பிரசங்கி சொல்றான் இல்லையா, அன்னன்னைக்கு உள்ள படியை எனக்கு என்ன செஞ்சீங்க, அளந்தாவது கொடுத்துருங்க, போதும், நான் விட்டுறேன், இதோட போயிட்டே இருக்காங்கிறான். போதும், உனக்கு இன்னது தேவை என்று அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அதனால தயவு செய்து பண ஆசையினால கல்யாணம் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, டவுரியில வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, பண ஆசையில லஞ்சம் வாங்கிடாதீங்க, கேவலப்படுத்துறாதீங்க, கேவலப்படுத்திடாதீங்க, சபையை கேவலப்படுத்திடாதீங்க, பணத்துக்கு பின்னால போயிடாத. அப்படி டவுரி வாங்கிட்டு அதுல தசமபாகத்தை தூக்கிட்டு பொண்ணையும் பையனையும் கூட்டு வந்துடாத. நாயின் கிரையமும் வேசியின் பணையமும் தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வரப்பட கூடாது. வேண்டாம். எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வட்டிக்கு வாங்கி கட்டிக்கு வாங்கி கொடுக்கிற தசம டவுரிய வாங்கி நீ அதுல பெரிய யோக்கியன் மாதிரி பரிசுத்தவான் மாதிரி தசமபாகத்தை தூக்கிட்டு அப்படியே அழகா வந்துகிட்டு, இதெல்லாம் கர்த்தர் பிரியப்படுவார் நினைக்கிற? பிரியப்படுவாரா? அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மௌனமா இருப்பார். டைம் வரும்போது மட்டும் அப்படியே செஸ்ல காயினை தூக்கி வச்ச மாதிரி அப்படி ராஜாவை தூக்கி வைப்பாரு, டப்புன்னு அடி விழும். அதோட அந்த காயின் முடிஞ்சு போச்சு. எப்போ உன்னை தட்டணும்னு அவருக்கு தெரியும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஒரு மந்திரவாதி அறவரையா ரட்சிக்கப்பட்டு பணத்தை தூக்கிட்டு பேதுருட்ட வந்துட்டான். பேதுரு விட்டானே விட்டு ரைடு. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. ஒரே வார்த்தை, செத்தான் அங்கே. உன்னுடைய பணம் உன்னோடு கூட, பணத்தை நீ உதவி சரியா காணிக்க கொடுக்கறியா வெளியவே தெரியக்கூடாது, வெளியவே தெரியக்கூடாது. யாருக்காவது உதவி செஞ்சிட்டியா, சோத்திரம் பண்ணிட்டு பேசாம போயிட்டே இரு. வெளியே தெரிஞ்சிட்டா உனக்கு பிரதிபலன் உண்டு. 2 பிரதிபலன் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற எந்த உதவிகளுக்கும் 2 பிரதிபலன் இருக்கு. 2ல 1 இந்த உலகத்திலே உனக்கு பிரதிபலன் கிடைக்கும். இன்னொன்று இங்க கிடைக்காது. எங்க கிடைக்கும்? மேல கிடைக்கும். நீ செய்த நன்மைகளை இங்கே சொல்லிவிட்டால் உனக்கு இங்கே உனக்கு பிரதிபலனை கர்த்தர் கொடுத்து அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணிடுவார். நீ சொல்லவே இல்லையா, உனக்கு மேல என்னது கன்ஃபார்ம், அந்த ரிவார்டு கரெக்டா வெயிட்டிங்ல இருக்கும். நீங்க உதவி செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படியா இவன் சொல்லிட்டானா, ரைட், ஓகே. உங்க பூமியிலேயே உங்களுக்கு பலன் தீர்ந்து வாசிங்க. அப்படி ஒரு வசனம் இருக்கா? உனக்கு இங்கேயே அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணிடுவார். உனக்கு வீடு கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, வசதி கொடுப்பாரு, வாழ்க்கை கொடுப்பாரு, நல்ல சௌரியங்கள், செழிப்பு எல்லாம் கொடுத்துருவாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீ நினைக்கிற கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ செஞ்ச நன்மையை சொன்னதுக்கு உன் அக்கௌண்ட க்ளோஸ் பண்றாரு. மத்தேயு 6:2. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளில் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் தங்கள் பலனை எங்க அடைஞ்சிட்டாங்க? காரு, வீடு, 2 வீலர் இவைகளை கொடுத்து தீர்ந்தாயிற்று. பரலோக ராஜ்யத்தில் அவனுக்கு என்ன கிடையாது? பொக்கிஷம் கிடையாது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோசேப்பின் சகோதரர்கள் பண ஆசையினால் அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். முடிச்சிட்டானா?
தம்பியை 9 அண்ணனும் சேர்ந்து இல்ல 10 அண்ணனும் சேர்ந்து தம்பி என்ன பண்ணிட்டானுங்க, பணத்துக்கு வித்துட்டான். பரிசுத்தவானை 20 வெள்ளிக்காசுக்கும் பரிசுத்தரை 30 வெள்ளிக்காசுக்கும் விற்றார்கள். அதான் இந்த உலகம். பரிசுத்தவானாகிய யோசேப்பு 20 வெள்ளிக்காசு, பரிசுத்தராகிய இயேசு 30 வெள்ளிக்காசு. உன் சகோதரனை வித்துட்டிய, காசுக்கு வித்துட்டிய. பணம் நீங்க ஆசைப்பட்டு எடுத்தீங்கன்னா சாபத்தை கொண்டு வரும். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1100 வெள்ளிக்காசு ஒரு அம்மா சேர்த்து வச்சிருந்தாங்க. திடீர்னு வீட்டுல வந்து பார்த்தா காசை காணும். அது வாழ்க்கையில குருவி மாதிரி சேர்த்து வச்சது கழுகு எடுத்துட்டு போன மாதிரி போயிடுச்சு. என்ன பண்ணனே அவளுக்கு தெரியல. ஒரே ஒரு ஆயுதம் தான். எல்லாரும் காது கேட்க என்ன செஞ்சா, சபிச்சு தள்ளிட்டா. என்ன சாபம் போட்டிருப்பா? உங்களை மாதிரிதான் போட்டிருப்பா. கை அப்படியே இழுத்து கொண்டே போவதாக, குஷ்டரோகம் பிடிப்ப, என்னெல்லாம் நீங்க சொல்லிருப்பீங்க கோபத்துல. வாசிங்க. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். எப்படி? திருநதுக்கு ஆசீர்வாதமா, திருப்பி கொடுத்ததுக்கு ஆசீர்வாதமா? எப்படி? ஓட்ட சாபம். இவன் காது குளிர் கேட்டான். ஏ அப்பா, இதை எடுத்த சுண்ணாம்பாயிடுவோன்னு பயந்துட்டான். அவன் சொன்னான், தாயே நீ சாபமிட்டாயே, என் காதுகள் கேட்ட சாபமிட்டாயே. அப்பா இந்த காசே வேண்டாம், நான் தான் தெரியாம எடுத்துவிட்டேன், இந்த வச்சுக்க. இல்ல என் மகனே நீ ஆசீர்வதிக்க. ஐயோ எனக்கு வேணவே வேணாம், இந்த சாபமும் வேண்டாம் ஆசீர்வாதம் வேண்டாம். இந்த தூக்கி பொண்ணு ஓடியே விட்டாங்க. பணம் ஆசைப்பட்டால் உனக்கு அது சாபமாய் மாறும். பணத்தினால வசதி கூடுனதுனால எவ்வளவு, நான் சாட்சி சொல்லிட்டே இருப்பேன், பயந்துருவீங்க நீங்க. பணத்தை பார்த்து பின்னால போய் எத்தனை பேர் ஊழியத்தை விட்டுட்டான், எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டுட்டான், என் கண்ணு முன்னால எத்தனை பேர் செத்து போயிட்டான். பணம் திமிரு. அந்த பணத்துல அவன் பேசுற வார்த்தைகள், வித்தியாசமான செயல்பாடுகள், அவன் டிரெஸ், அவனுடைய செயல்பாடுகள், ஐயோ ஐயோ. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அதனால் அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். உனக்கு பணம் தேவையா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதி. இன்னும் 4 தெருவுல போய் சேல்ஸ் பண்ணு, முழங்கால போடு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு செய்வார், கொடுப்பாரு. எவனுக்கோ கொடுக்கிறாரு, ஏன் உனக்கு கொடுக்க மாட்டாரு? ஒரு ஆலோசனை தருவாரு, ஒரு பிசினஸ்க்கு ஒரு புதிய வழியை திறப்பாரு. கர்த்தரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. அதை விட்டுட்டு நீ உங்க வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வா. உங்க அப்பா இப்பொழுது ரிட்டையர்ட் ஆகி விட்டார், உடனே போய் பணத்தை வாங்கி விட்டு வா. அப்பா ரிட்டையர்ட் ஆனா உனக்கு என்னடாவா? நீ ரிட்டையர்ட் ஆகல, உனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு. நீ சம்பாதி, ரிட்டையர்ட் ஆனதுல பணத்தை வாங்கி விட்டு வா. நான் சொல்றதெல்லாம் விசுவாசிகளுடைய துக்கங்களை தான் சொல்றேன், என் கதையை சொல்ல. நான் ஒன்னும் ரிட்டையர்ட் ஆகல, அவனுக்கு டவுரி கொடுக்கல. உன் கதையை தான், உன்னுடைய ஒரு சிலருடைய மனக்குமுறல்கள் தான் என்னுடைய வார்த்தைகள். பணத்தை வாங்கிட்டு வந்துரு, சொத்தை வாங்கிட்டு வந்துரு, வீட்டை வாங்கிட்டு வந்துரு, வாங்கிட்டு வந்துரு. ரொம்ப தவறு பிரியமானவர்களே. அது ஒரு சாபத்தின் அடையாளம். யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். யூதாசை பத்தி சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருந்த இடத்துல ஒரு பெண் வந்து டப்புன்னு ஒரு பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்திட்டா. அது எவ்வளவு காசு? 300 வெள்ளி காசு. இவன் இயேசுக்கு ரேட் பேசி வச்சிருந்ததே எவ்வளவுதான்? 30 தான். அடப்பாவி, அவசரப்பட்டு எதை உடைச்சு விட்டா? 300 வெள்ளி காசை கொட்டிட்டாளே, ஐயோ போச்சே. என்னன்னு எல்லாரும் வந்து கேட்டாங்க, என்னப்பா என்ன பிரச்சனை ஆச்சு? இல்ல இதை எதை செஞ்சிருக்கலாம்? ஒரு ஆர்பனேஜுக்கு கொடுத்திருக்கலாம், ஒரு ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம்,
படிக்க இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கலாம், Dress வாங்கி கொடுத்திருக்கலாம். எப்படி இவன் உடனே அப்படி ஒரு பிளேட்டை திருப்பிட்டான். பைபிள் சொல்லுகிறது இவன் திருடன், அதனால இப்படி பேசினான். அவனுடைய மைண்ட் ஃபுல்லா திருடு. அப்ப அதுல இருந்து என்ன விளங்கி கொள்றான்? காணிக்கையில கை வச்சுக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். அப்படித்தானே சொல்லிருக்கு பைபிள். அவன் திருடனானபடியான். திருட எங்க திருடனா? பக்கத்து வீட்டுல போய் திருடானா? யூதாச பத்தி பைபிள் சொல்லுகிறது திருடனானபடினால். யார்கிட்ட திருடனா? எது இருக்கு கையில? பண முடிப்புல தான் போடப்படுகிற எல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கு. அதுல எப்படி கமிஷன் அடிச்சானோ தெரியல, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிட்டானோ தெரியல, எப்படி சேர்த்தானோ தெரியல. காணிக்கையை நீ எடுத்துக்கிறியா? ராயனுக்குரியதே ராயனுக்கு செலுத்து. நமக்கெல்லாம் இப்ப நான் புது வருஷம் வந்த உடனே ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடைக்கும், ஒரு அட்டை கிடைக்கும், கொடுக்கப்படும். ஒரு சிலர் ஒரு 100 அட்டையாவது வாங்கிக்குவாங்க. ஏன்னா ஒண்ணுல திருப்தி இல்ல, அடுத்ததை பார்த்தா அடுத்ததுல திருப்தி இல்ல, அடுத்ததை பார்த்தா அடுத்தது திருப்தி இல்ல, இப்படியே எல்லாத்தையும் மொத்தமா வாங்கி வச்சுக்கிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, யூதாசுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. என்ன வாக்குத்தத்தம்? மார்க் 14:11. அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். என்ன வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்தம்? நீ ஆசீர்வாதமா இருப்பாய், அப்படியே வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம் கிடைச்சது? நாங்கள் பணம் கொடுப்போம் என்று அவனுக்கு பிராமிஸ் பண்ணினார்கள். அதான் அவனுக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம். வித்துட்டு வந்துட்டானே, குற்றமில்லாத ரத்தத்தை அழகா வித்துட்டானே. யூதாசினுடைய வாக்குத்தத்தம் பணம். எப்படி இருக்கும் பாருங்க நம்முடைய நிலவரம் என்ன. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் தொடக்கத்திலிருந்து நான் பார்க்கும் பொழுது அனனியா சேப்பிராளை பத்தி இருக்கிறது. அவங்களுக்கு சொத்து இருந்துச்சு, வித்துட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு, பட் கொஞ்சம் ஒரு உதறல் இருந்துச்சு. ஒரு வேளை இந்த ஊழியம் ஒளிஞ்சு போயிட்டுனா, இந்த கான்செப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? பாஸ்டர் பால் அவர்கள் இந்த ஊழியத்தை தொடங்கின பொழுது நல்ல எழுப்புதலா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா காசே கிடைக்கல. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. என்னடா இது, ஆண்டவர் நம்பி வந்தோம், நல்ல செழிப்பா இருந்துச்சு, படபடன்னு காணிக்க வந்துச்சு, ஊழியம் வளர்ந்துச்சு, நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு கையில காசே வரமாட்டேங்குது. வர்ற விசுவாசி எல்லாம் வந்து ஜெபிச்சுட்டு போறானே தவிர எது கொடுக்க மாட்டேங்கிறான்? காணிக்க கொடுக்க மாட்டேங்கிறான். இவருக்கு ஒரே குழப்பம். ஆண்டவரே என்ன சுவாமி, பிள்ளைங்க எல்லாம் பசியில இருக்கிறாங்க, இப்படி ஊழியம் இப்படி பிரேக் அடிச்சு போய் நிக்குது, ஒரு கொஞ்சம் கூட காசு இல்லாம இப்படி நிப்பாட்டிங்களே. அதான் இருக்குல்ல செலவழி அப்படின்னாராம். இருக்குல்ல செலவழியா? எங்க இருக்குது? வீட்டுல இருக்கிற அந்த சகோதரிகிட்ட போய் கேட்டாங்க, பிள்ளைகளை கேட்டாங்க, யாருமே இல்லங்கிறாங்க. திரும்பி ஆண்டவர் சொன்னாலாம் இருக்குதுல, அதை செலவழின்னு. இவருக்கு ஆண்டவர் எனக்கு புரியலையே, இந்த பிள்ளைகள் பேர்ல எல்லாம் பேங்க்ல போட்டிருக்குல்ல, அது என்ன விசுவாசம்? ஐயோ தப்பு, அதை எடுத்து செலவழி, அது பிறகு ஊழியத்தை பத்தி யோசினாராம். உடனே பேங்க் அவ்வளத்தையும் டிராப் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணி செலவழிச்ச பிறகு இப்ப தொடங்க விசுவாச ஊழியத்தை. அதுக்கு பிறகு குறைவில்லாமல் போச்சு. எங்கேயோ கிடக்குது, அவர் மறந்துட்டார். அவரு வேற சபையில உபதேசியரா இருக்கும்போது பிள்ளைகள் நிமித்தம் கொஞ்சம் அங்கங்க ஒவ்வொரு பிள்ளைகள் பேர்ல போட்டது. நம்ம யோசிச்சு பாருங்க, அனனியா சேப்பிராள் ஒரு பங்கை எடுத்து வச்சதுனால நடந்த தோல்வியை பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல கேயாசியினுடைய பண ஆசை, பொருளாசை. அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எபிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க, இப்பொழுதுதான் அந்த ஆவி எனக்குள்ள வந்துச்சுங்கிறான். எப்படி? நீங்க வந்துட்டு சுகமாயிட்டு போற வரைக்கும் இந்த ஆவி வரல, இப்பொழுதுதான் எப்ராஹிமில இருந்து 2 வாலிபர்கள் வந்த மாதிரி ஒரு ஆவி எனக்குள்ள வந்துச்சு. 1 தாலந்து வெள்ளியும் எது கொடுத்துருங்க, 2 மாத்து வஸ்திரம் கொடுத்துருங்க. வாங்கிட்டு வந்துட்டான். வந்து நின்னா இங்க இருக்கிற பாஸ்டர் பயங்கர டஃப்பான பாஸ்டர். யாரு? எலிசா. ரொம்ப ஷார்ட் டெம்பரான ஆளு. மொட்டை தலையானா போது சபிச்சிருவான். அது பிறகு பிள்ளைகள்லாம் சாம்பல் செத்து போயிடுங்க, அவ்வளவு டெம்பரான ஆளு. அவன் வந்தவனே கேட்டான், மகனே நீ எங்கே இருந்து வந்தாய், ஏன் எங்கே போன? இவன் பார்த்தான், என்ன இங்க ரூம்ல தானே உட்காந்துருந்தான், திடீர்னு படபடன்னு இப்படி பண்ண. நான் எங்கேயும் போகவில்லை. சரி நீ போகல, விட்டுரு. அவன் குளிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு குஷ்டரோகம் வெளியே வந்துச்சு இல்லையா, அவன் சுகமாயிட்டான்ல, அது யார பிடிக்கும்? உன்னைய பிடிச்சிருச்சு. முடிஞ்சு போச்சா? பணமும் கிடைச்சது, மாற்று வஸ்திரமும் கிடைச்சது, எதுவும் கிடைச்சது போனஸா? குஷ்டரோகமும் கிடைச்சது. இதுதான் தோல்வியினுடைய அடையாளம். தயவு செய்து பண ஆசைக்கு இடம் கூடாதுங்க. ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துங்க. ஐடில செலுத்தணுமா செலுத்து, அதை ஏமாத்தாத.
வேண்டாம், அது பாவமாயிடும். ஏசு அழகா சொன்னார், ராயனுக்குரியதை என்ன செய்ய, ராயனுக்கு செலுத்து. தேவனுக்குரியதை நீ என்ன செய்ய, தேவனுக்கு செலுத்து. கர்த்தர் உனக்கு தருவாரு. ஏன் தர மாட்டாரு? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியை பத்தி சொன்னாங்க. ஒரு நாள் அவர் பைத்தம் அந்த சகோதரனுடைய அப்பா ரோட்ல சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பைத்தம்ல உள்ள சிஸ்டரும் பிரதரும் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. இவர் வந்து கேட்டாராம், என்ன 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 ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். இல்ல, இந்த வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ணி வெளியே அனுப்பிட்டான், வீட்டை பூட்டிட்டு போயிட்டான். பைத்தம் ஒரு வாடகை வீடு பூட்டிட்டு போயிட்டாங்க. என்னடா பண்றது, யார் பெற்ற பிள்ளைகளோ இப்படி ஊழியத்துல இப்படி வெளியே நிக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த சிஸ்டர்ஸையும் அந்த பிரதரையும் எங்க கூட்டு போயிட்டாரு, தான் வீட்டுல கூட்டு போய், தான் வீட்லயும் பிள்ளைகள் உண்டு, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு தனி ரூம் செட் பண்ணி எல்லாத்தையும் வெளியே அனுப்பி அவங்களுக்கு தனி ரூம் கொடுத்து, இந்த ஊழியக்கார சிஸ்டர்ஸுக்கு தன்னுடைய வீட்டுல ஒரு ரூமை கொடுத்து, பிரதருக்கு ஒரு தனி ரூம் கொடுத்து, நம்ம இங்கேயே ஆராதிப்போம்னு சொல்லி, அப்படி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கஷ்டங்களுக்கு மாட்டுக்கொட்டியில் அங்கங்கெல்லாம் ஒதுக்கி விட்டு பிள்ளைகளை வச்சு இவங்க அந்த ஃபைத்தம புதுசா தான் வீட்டிலேயே ஸ்தோத்திர ஜபம் பண்ணி ஃபைத்தம் ரன் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நாள் ஆயிருக்கு. அப்ப நம்ம இப்படியே ஒரு வீட்டுக்குள்ள வச்சு ஃபைத்தம் நடத்த முடியாதேன்னு சொல்லிட்டு அவருக்கு மனசுல ரொம்ப பாரம் வந்த உடனே, அவருக்கு வாலிப பிள்ளை இருக்கு, வயசுக்கு பெரிய பிள்ளை. உடனே பார்த்தாரா, சரி இந்த சொத்தையை வித்துருவோம். வித்து ஒரு போர்ஷன்ல அந்த சொத்து வித்த பணத்துல ஒரு பகுதியில தான் பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டார். இன்னொரு பங்க அப்படியே ஃபெய்த்தமுக்கு ஒரு இடத்த வாங்கி ஃபெய்த்தமுக்கு கொடுத்துட்டார். அவரு நம்ம பொழைச்சிக்கலாம், வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம், பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஓகே போட்டு. இப்படித்தான் அந்த காலத்துல ஊழியத்துக்கு இணைஞ்சிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. ஆனா இன்றைக்கு அவருடைய பையன் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்க இது சீடியில போறதுனால நான் சொல்றதுக்கு விரும்பல. அளவுக்கு அதிகமான இன்னைக்கு நம்முடைய மிஷன்ல டாப்பான ஒரு ஆள்னு சொன்னா யார்தான்? அவர்தான். அபரிமிதமான ஆசீர்வாதம், கணக்கு வழக்கில்லாத ஆசீர்வாதம். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்? அந்த தகப்பன் செஞ்ச அந்த உண்மையினான தன்மை, ஊழியத்தின் நிமித்தம் அவங்க செஞ்சது. அதான் சொன்ன, நீ ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்து, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்து. உன்னை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்று சோதித்துப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து என்ன செய்வாரா? எப்படி ஆசீர்வதிப்பாரு? இடம் கொள்ளாமல் போக மட்டும். நான் அந்த வீட்டுக்கு போனேன். எப்படி வர்ணிக்கிறது அந்த வீட? போனேன், அவங்க வீட்டுக்கு கூட்டு போனாங்க. ரொம்ப சூப்பரான இந்த சத்தியத்தை பத்தி அவங்க பேசினாங்க பாருங்க. அவங்க காலேஜுக்கு போனேன், அங்க திடீர்னு ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க. இந்த சத்தியத்தை பத்தி அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இந்த உபதேசத்தை எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு கோடிக்கணக்கில் மல்டி மில்லியனரா பில்லியனா எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா இந்த உபதேசத்துல அப்படியே நிக்கிறாங்க. அன்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்க பாருங்க, வெறி பிடிச்ச மாதிரி இந்த சத்தியத்தை பேசுறாங்க, இந்த உபதேசத்தை. அப்பதான் யோசிச்சேன், இந்த உபதேசத்துக்காக என்ன செய்யறான்? ஜீவனை கொடுக்கறான். நம்ம ஆளுக்கு 100 ரூபாய் கிடைச்சா கவரிங்லயாவது மாட்டிட்டு சுத்தணும்னு ஆசைப்படுறான். அவன் கோடி கணக்கில் இருக்கு, ஒரு டிராப் கிடையாது. அப்போ எங்களுக்கு காஃபி ஈபி எல்லாம் கொடுத்துட்டு ஒரு பொண்ணு சிபிஎம் ஸ்டைல்ல சுத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் கடைசியில பார்த்தா அதுதான் அவங்க மருமகா. அப்பதான் யோசிச்சேன், ஆச்சரியமான ஒரு சந்ததி. இந்த சந்ததியினுடைய அஸ்திவாரம் எங்க இருக்கு? அவங்க அப்பா செஞ்ச நீதியின் கிரியைகள். அன்னைக்கு அவங்க தான் சொத்தை வித்து தியாகம் பண்ணதுனால, தன்னை விட ஃபெய்த்தம் போல பாவிச்சு தாம் பிள்ளைகளோடு அந்த பிள்ளைகளுக்கு கூட ஓரம் கட்டி தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு முதலிடம் கொடுத்து சபைக்காக ஜீவனை வார்த்ததுனால இன்னைக்கு அவங்க சந்ததி இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு. பண பிரியராய் மாறாதிருங்கள். பணம் உன் பின்னால ஓடி வரணும். நீ பணத்துக்கு பின்னால நினைச்ச கூடாது, போக கூடாது. எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்றைக்கு முதல் சுத்திரிப்பு கூட்டத்தில் நீ பணப்பிரியனா தற்பிரியனா? கடைசி காலங்களில் கொடிய காலங்கள், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். ஒன்று, மனுஷர்கள் தற்பிரியராய் மாறுவார்கள். இரண்டாவது, மனுஷர்கள் பணப்பிரியராய் மாறுவார்கள். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் வேதவசனத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். வேதவசனம் இருபுற கருக்குள்ள பட்டயம், என்னையும் வெட்டும் உன்னையும் வெட்டும். எல்லாரும் தாழ்த்தி ஒரு 2-3 நிமிஷம் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய ஜீவியத்தில் மறைந்திருக்கிற தற்பிரியர்களா பணப்பிரியர்களா? ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் பிரியப்படுத்தணும் சுவாமி.
எனக்கு உதவி செய். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுங்க, முழங்கால் போடுவோம், கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிப்போம். அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவட்டும். எந்தெந்த இடங்களில் நாம் தற்பிரியர்களாய் காணப்பட்டோம், எந்தெந்த இடங்களில் நாம் பணப்பிரியர்களாய் காணப்பட்டோமோ, கர்த்தாவே எனக்கு அதை மன்னியும், உம்முடைய திரு இரத்தத்தினால் கழுவும். இனிமேல் நான் தற்பிரியனாய் இருக்கக்கூடாது, பணப்பிரியனாய் இருக்கக்கூடாது. அவைகளிலிருந்து என்னை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, எனக்கு விடுதலையையும் ஜெயத்தையும் பரிசுத்தத்தையும் தாரும். எல்லாரும் வாயை திறந்து ஒரு நிமிஷம் சில நிமிடங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா. கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். எந்தெந்த இடங்கள்ல நாம் பணப்பிரியர்களாய் காணப்பட்டோம், எந்தெந்த இடங்கள்ல நாம் தற்பிரியர்களாய் காணப்பட்டோம், எந்தெந்த இடங்கள்ல ஆண்டவர் துக்கப்படுத்தப்பட்டிருப்பார், எந்தெந்த இடங்கள்ல ஆண்டவர் கனவீனப்படுத்தப்பட்டிருப்பார், எந்தெந்த இடங்கள்ல பணத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம், எந்தெந்த இடங்கள்ல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், எந்தெந்த இடங்கள்ல மற்றவர்களுக்கு முக்கியம் கொடுத்தோம், எந்தெந்த இடங்கள்ல நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அல்லேலூயா. வேத வசனங்களை கேட்கும் பொழுது நான் எந்தெந்த இடங்கள்ல பொறுப்பற்றவனாய் என்னை மாத்திரம் என்னுடைய காரியத்தை மாத்திரம் பொறுப்படுத்திக் கொண்டு மற்ற காரியங்களில் நான் பொறுப்பற்றவனாய் நான் காணப்பட்டது தவறு என்று உணர்த்தப்படுகிற எத்தனை பேர்? உங்களை நீங்களே பிரியப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை காயப்படுத்திக் கொண்டிருந்த சூழ்நிலைகளை சிந்தித்து பாருங்கள். பணத்துக்கு பின்னாக நீ எத்தனை விசை போயிருப்பாய்? பண ஆசையின் சிந்தை உன்னை எத்தனை விசை ஒன்னு போராடி இருக்கும். தெய்வம் அதை வாஞ்சிக்கிறது இல்ல. தெய்வம் உன்னை எவ்வளவோ கனப்படுத்த முடியும், தேவன் உன்னை உயர்த்த முடியும். நீ தேவனை பிரியப்படுத்த ஒப்பு கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. ரிபாகரா பாகாத்ரா பானியா ஹைனா பாகரா பாகாத்ரா. ஆமென். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஒரு தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வல்லமையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ உன்னை பலிபீடத்தில் வைப்பாயாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஒரு பிரதிஷ்டைக்குள்ளே அழைக்கிறார். உன்னை ஒரு பிரதிஷ்டைக்குள்ளே அழைக்கிறார். நீ உணர்த்துவிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பாய். இந்த முதல் கூட்டத்தில் வந்த நீ பாக்கியவான். கர்த்தர் உன்னை ஒரு சுத்திகரிப்பின் ஆவியினால் நிரப்பட்டும். நான் சொல்றது தேவனுடைய வசனத்தை தான் சொல்றேன். நீ வாஞ்சித்தா கர்த்தர் இதை உனக்கு இந்த வருஷத்தின் கடைசியில உன் மேல அந்த ஆவி வைப்பார். அல்லேலூயா. நீ உட்காரும் போது, நடக்கும் போதும், பேசும் போது, எழும்பும் பொழுதும் ஆவியானவர் உனக்குள் ஒரு பரிசுத்தத்தின் வேலையை நடப்பித்துக் கொண்டே இருப்பார். இந்த வசனம் உனக்கு புதுசா இருக்கும். அந்த வார்த்தை உன்னை உடைக்கும், அந்த வார்த்தை உன்னை உருவாக்கும், அந்த வார்த்தை உன்னை ஒப்பு கொடுக்க வைக்கும், உன்னை தாழ்த்த வைக்கும். ஓ, கர்த்தருடைய வேலை உனக்குள் தொடங்கி விட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.